ஓரளவுக்கு நமக்கு புலன் அறிவுக்கு அப்பாற்பட்ட அறிவு தேவை. ஏன்னா இறைநிலை என்பது அது காட்சிக்கு உட்படாத ஒரு காட்சி. புலன்களை கொண்டு அறிய முடியாத ஒன்று இறை, புலனுக்கு அப்பாற்பட்டது. ஆகவே புலன்களுக்கு அப்பாற்பட்ட அந்த மெய்யை உணர்வதற்கு புலனுக்கு அப்பாற்பட்ட அறிவு வேணும். அது எப்போது கிட்டும் என்று சொன்னா, நுண்ணிய இயக்கத்தை பார்க்கக்கூடிய ஆற்றல் கிட்டும் போது. இப்ப சுவாதிஷ்டானம் என்று சொல்லும் போது அது நுண்ணிய இயக்கம், அந்த இடத்தை சரியா லொக்கேட் பண்றதே சற்று கடினம்னு சொல்லலாம். தொப்புளுக்கு கீழே அந்த அரஞ்ஞான் கயிறுக்கு விழும் பாருங்க ஒரு இடம், அதுக்கு உள்ளாக குறினுடைய நரம்புகள் எங்கு, அந்த உணர்ச்சி மிகுந்த நரம்பு எங்க ஆரம்பமாகுதோ அந்த புள்ளி, அதை சரியா லொக்கேட் பண்றதுன்னு சொன்னா அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் வேணும். குவிந்து செல்லக்கூடிய, நுணுகி செல்லக்கூடிய பெனிட்ரேட்டிவ் மைண்ட் சொல்லுவாங்க, ஊடுருவி பார்க்கிற ஆற்றல். அந்த நேரத்தில் வெளியில எங்கும் கவனம் செல்லக்கூடாது. அந்த அளவுக்கு பார்க்கிற ஆற்றலுக்காக சுவாதிஷ்டானம் மணிப்பூரெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய மென்டல் ஃப்ரீக்வன்சி, மன அலை சுழல் விரைவு கீழே வரும், டீட்டாவுக்கு வரும். வினாடிக்கு 4 சுற்றிலிருந்து 8 சுற்று என்று சொல்லக்கூடிய அந்த டீட்டா வேவ் சப்ளர் ஸ்டேட்ஸ்க்கு அப்படியே வரும். அதுலேயே ஒரு சில வினாடிகள், இன்னும் ஒரு சில நிமிடங்கள், அந்த அளவுக்கு அதை பார்க்கிற ஆற்றல் கிடைக்கும் போது அந்த நுண்மான் நுழைபுலன் என்று சொல்வார். நுணுகி மாட்சிமையோடு நுணுகி பார்க்கிற ஒரு புலன், நுண்மான் நுழைபுலன், பெனிட்ரேட்டிவ் மைண்ட். அது உண்மையிலே புலன் அல்ல, நமக்கு இருப்பது 5 புலன். இந்த நுழைபுலன் என்று சொல்வது அந்த பெனிட்ரேட்டிவ் மைண்ட், எதையும் ஊடுருவி பார்க்கிற ஒரு ஆற்றல். அது சாத்தியமாக ஆகத்தான் தவ நிலையில உயர்ந்த பிறகு அந்த எல்லையற்ற பொருள்தன்மையற்ற சொல்லனா ஒன்றான இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை உணர்ந்து அறிந்து கொள்ள முடியும். அதற்கு மனம் நுணுகியும் போனோம், புறச்செயலிருந்து மனதிற்கு விடுதலையும் வேணும். ஆகவேதான் பதஞ்சலி தன்னுடைய யோகத்தில் முதலில் சொன்னது பிரத்யஹாரா. பிரத்யஹாரான்னா வித்ட்ரால், a withdrawal from the material consciousness. பொருளோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, பொருள் கவர்ச்சி அல்லது பொருள் உணர்வு, அதிலிருந்து ஒரு வித்ட்ரால்னஸ், ஒரு பிரத்யேகாரா, ஒரு விடுதலை வேணும். பிரத்யேகாரா என்று சொன்னா புறமாக செல்ற மனம் தன்னை புறத்தை இருந்து விடுவித்துக் கொள்ளுதல், வித்ட்ரால். பிறகு தாரணா. தாரணா என்று சொன்னா ஒரு பெரிய பாட்டில்ல எண்ணெய் இருக்கு, நல்ல எண்ணெய்னு வச்சுக்குவோம். அது ஒரு சின்ன பாட்டில்ல விடணும். எப்படி விடுவோம்? அப்படியே அதிகம் சாய்க்காம. பார்த்துருக்கீங்களா? நீங்க விட்டுருக்கீங்களா? வீட்டில் பெரிய டப்பால இருந்து சின்ன அதை மெதுவா சாய்ச்சி அந்த எண்ணெய் எப்படி விடும்? அதான் தாரணை. எண்ணெய் அப்படியே விழுது பாருங்க, சிதறாம. பார்த்துருக்கீங்க? சிதறாம அப்படியே விழும். இந்த தேன்லாம் ஊத்துனீங்கன்னா அப்படியே விழும் சிதறாம. அது பேர் தாரணா. அதை கான்சென்ட்ரேஷன் என்று சொல்றோம். இந்த இடத்துல பார்க்கிறோம். அதை சரியா பார்க்கணுமானா பிரத்யேகாரா, வித்ட்ரால் ஃப்ரம் தி மெட்டீரியல் கான்சியஸ்னஸ். புறமனதிலிருந்து அகமனமாக திரும்புவது பிரத்யேகாரா. தொடர்ந்து பார்ப்பது சிதறாம, வித்தவுட் ரிஃப்ராக்ஷன், ஒன்லி கான்சென்ட்ரேஷன். சிதறாது முழுமையா பார்க்கிறது தாரணா. பார்க்கிறோம். இப்ப நாம செய்யறது தாரணை. தியானம் என்றால் பார்த்தலும் நின்று விடணும். பார்த்தல் என்று வரும்போது பார்க்கப்படும் பொருள், பார்ப்பவன், பார்த்தல் என்ற திரிபுடி நிகழும். தியானம் என்பது a state of oneness. அங்கு பார்ப்பவனும் இல்லை, பார்க்கப்படும் பொருளும் இல்லை, பார்த்தல் என்கிற உணர்வு மட்டும். இதை நீங்க சரியா புடிச்சுக்கணும். இதுக்கு நான் வேடிக்கையா ஒரு உதாரணம் சொல்றது உண்டு.
அடிக்கடி இங்க கன்னியாகுமரியில் சொல்றது உண்டு. உங்களுக்கு அனுபவமான ஒரு உதாரணம். என்ன உதாரணம் சொன்ன தெரியுமா உங்களுக்கு? மாம்பழம் இருக்கு இல்லையா, நல்ல சீசன்ல நல்ல மாம்பழம், நல்ல பழுத்த பழம், எப்படி சாப்பிடுவீங்க? எப்படி சாப்பிடுவீங்க? நல்ல கழுவி இல்லையா, பிளேட்ல வச்சு நல்ல கூர்மையான கத்தியை வச்சு, சிலவங்க அந்த தோல் அழகா சீவாங்க, பார்த்துருக்கீங்களா? வட்ட வட்ட வட்டவா சிலருக்கு வராது, கையை சீவிடுவாங்க. அவங்க பழத்தினுடைய தோல் அழகா ரவுண்ட் ரவுண்டா சீவி அதை அப்படியே நீட்ட வாக்கில் வெட்டி அந்த கொட்டைக்கு மேலேயே வச்சு கட் பண்ணி அழகா இருக்கும், அப்படி பிளேட்ல அப்படி போடுவாங்க. அப்புறம் ஃபோர்க் அதை வச்சு ஒரு குத்து குத்தி சுண்டுல படாம வாய்க்குள்ள வச்சு அப்படிதானே சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடக்கூடாது, அது டீசெண்டா சாப்பிடுறது. இன்டீசெண்டா சாப்பிடணும். பழத்தை கழுவாம கையால் இப்படியே பண்ணி அந்த டிப்புல பல்லால ஒரு ஓப்பன் பண்ணி இப்படி பண்ணனால உள்ளுக்கு ஜூஸ் என்ன இருக்கும், நல்ல எசன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அதை வாயில வச்சு ஒரு உரிவீங்கல்ல, அப்படிதான் சாப்பிடும். அப்படி சாப்பிட்றதா இப்ப கற்பனை பண்ணி கொஞ்சம் சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா அங்க சாப்பிடுற நீங்களும் இருக்க மாட்டீங்க, மாம்பழமும் இருக்காது, மாம்பழத்துக்கு ஒரு சுவை உண்டு பாருங்க, அது மட்டும் மிஞ்சும். அப்படி அனுபவிச்சிருக்கீங்களா யாராவது? இந்த ஊறுகாவை நக்கும் போது அனுபவிச்சிருப்பீங்க. ஆனா சுள்ளுன்னு பிடிக்கும் பாருங்க, நாக்கில் நக்குனதும் ஒரு செகண்ட், நக்கணும் இல்லை, நக்கப்பட்ட பொருளும் இல்லை, அந்த சுவை மட்டும் உச்சி வரைக்கும் போது பாருங்க, அதுதான் பி ஒன்னஸ். டீசெண்டா சாப்பிட்டீங்கன்னா மாம்பழம் இருக்கு, கத்தி இருக்கு, நீங்க இருக்கிறீங்க, பழம் இருக்கு, எல்லாம் இருக்கும், திரிபுடி பல. அந்த ஒன்னஸ் என்பது தவம் செய்யக்கூடியவன் இருக்கக்கூடாது, நான் இருக்கக்கூடாது, அந்த குண்டலினி சக்தி இருக்கக்கூடாது, அந்த உணர்வு மட்டும் நிற்கும். அதுதான் ஸ்டேட் ஆஃப் ஒன்னஸ். அதைத்தான் தியானம் என்று சொல்றோம். முதல்ல பிரத்யகாரா வித்ட்ரால், தாரணா கான்சன்ட்ரேஷன், தியானம் ஒன்னஸ், அடுத்தது சமாதி நத்திங்னஸ். அந்த உணர்வும் இல்லை, இப்போ ஒண்ணுமே இல்லை, நிர்வாணா. கௌதம புத்தன் சொன்னா பாருங்க, ஸ்டேட் ஆஃப் நிர்வாணா. நிர்வாணம்னா என்ன? அம்மா. உடல் அளவுல நிர்வாணம்னா அம்மனம், மனம் அம்மனமா மாறணும். ஸ்டேட் ஆஃப் நத்திங்னஸ், நோ மைண்ட், ஒன்லி ஒரு ஃப்ளோட்டிங் மட்டும், வேற ஒண்ணுமே தெரியல. இதுதான் சமாதி. அந்த அளவிற்கு நம்முடைய தியான பயிற்சி போகணுமானா நீங்க நல்ல சிந்தனை செய்து, தற்சோதனை செய்து, சுயமா முயற்சி எடுத்து try to come out from the material contact. மனைவி, சொத்து, சுகம் எல்லாம் இருக்கலாம், நேற்று சொன்னது மாதிரி இருக்கலாம். ஆனா எப்படி இருக்கணும் மனம்? அது இருப்பது போல இருக்கக்கூடாது, ஆனா இருக்கலாம். இந்த தாமரையிலையும் தண்ணீரும் போலன்னு சொல்லுவாங்க. தாமரையில தண்ணீர் நல்லா ஒட்டி உறவாடிக்கிட்டே இருக்கு, ஒட்டல உறவாடு, ஆனா ஒட்டாது. தாமரையில தண்ணி அங்கு எங்கும் உறவாடுது, ஆனா ஒட்டலை. அது மாதிரி கணவன் மனைவி உறவு இருக்கலாம் தேவை நிமித்தம், ஆனா ஒட்டக்கூடாது. ஒட்டுறதுனா என்ன? என் மனைவிங்கிற பொசசிவ்னஸ் இருக்கக்கூடாது. இது மாதிரி வாழ்க்கையில எந்த ஒரு இடத்தை பார்த்தாலும் சரி, எந்த டைமென்ஷன்ஸ், லைஃப்ல நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு, எந்த ஒரு இடத்திலும் உறவாடுதல் இருக்கலாம், ஒட்டல் இருக்கக்கூடாது. இத மகரிஷி எப்படி சொல்லுவாங்கன்னா, a mind detached attachment. மனம் உறவு கொள்ளலாம், அட்டாச் பண்ணலாம், பட் வித் டிட்டாச்ட் மைண்ட். துறவோடு கூடிய மனம் உறவாடும். இப்போ காலையில இட்லி, உளுந்த வடை, பொங்கல், சட்னி, சாம்பார் இவ்வளோ ஒரு பிளேட்ல வச்சுட்டேன். நீங்க பாக்குறீங்க, உங்க வயசு, உங்களுடைய உடல்நிலை, உங்களுக்கு இருக்கிற நோய், இதெல்லாம் வச்சுட்டு இதுல எதை சாப்பிடலாம், எவ்வளவு சாப்பிடலாம் நிர்ணயம் பண்ணி, ஒரே ஒரு இட்லி, வடையை பார்த்தோட நல்லா இருக்கு, ஆக ஒரு வடை, 2 இட்லி வச்சாங்க, இந்த இட்லி வேண்டாம், அந்த வடைக்கு இந்த இட்லி காம்பன்சேஷன், நீ உங்களுக்குள்ள கணக்கு போட்டுட்டு தேவைக்கு உட்பட்டு சாப்பிட்டுட்டு மிச்சத்தை விட்டுறணும். இப்போ உண்டிங்க பாருங்க, அது உறவு, மிச்சம் வச்சிங்க பாருங்க, அது துறவு.
இப்ப துறவுனா என்ன? முற்றிலும் துறக்கல, வேண்டிய அளவு வைத்துக்கொண்டு அதுக்கு மேல இருந்தா விட்டு விட்டால் துறவு. இதான் டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட். துறவோடு கூடிய மனம் பார்க்குது, இது வேண்டாம் இது வேணும், இதுல உறவு அதுல துறவு. துன்பம் தரும் செயல்களை துறப்பது எதுவாக இருந்தாலும் சரி. இப்படி நாம சில விஷயங்களை துறந்து பழகணும். அதிகமாக உண்ணக்கூடாது, உறவாடக்கூடாது, அதிகமா சேர்த்து வைக்க கூடாது. உடல் துன்பங்களை போக்குவதற்கு மட்டும் சில பொருள்களை வைத்துக் கொள்வது, பொருள்களை பெறுவதற்கு உழைப்பது என்கிற ஒரு நிர்ணயம் வருமானால் வாழ்க்கையில அந்த வித்ட்ரால் என்கிறது தானா வரும். பிரத்யேகாரம் இல்லைன்னு சொன்னா சமாதி வராது. நீங்க மனவள கலைஞர்கள், குண்டலினி தீட்சை பெற்றவர்கள், குண்டலினி தவத்தின் மூலமாக நம்முடைய மூலத்தை, the ultimate truth, to realize the ultimate truth, என்னுடைய மூலத்தை நான் உணர வேண்டுமானால் இந்த பிரத்யேகாரா என்று சொல்லக்கூடிய விடுதலோடு கூடிய மனம் சாத்தியப்படணும். இல்லைன்னு சொன்னா மூலத்தை உணர முடியாது. இந்த மூலத்தை ஏன் உணரணும்? சும்மா அப்படியே இருந்தா என்னன்னா இருக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா ஏன் உணரணும்னு சொன்னா நம்மிடமே விலைமதிக்க முடியாத ஒரு அதீத பொக்கிஷம் இருக்கு. அதீத பொக்கிஷம். ஒரு உதாரணம் எங்கோ படிச்ச ஞாபகம். ஒரு ஊர்ல ஒரு பிச்சைக்காரன் ஒரு மர பெட்டிக்கு மேல உட்கார்ந்து பஸ் ஸ்டாண்டு கிட்ட நீண்ட காலமா பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். பல வருஷங்களா, 30 வருஷம் 40 வருஷமா பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். வயசாகி போச்சு, ஒரு நாள் இறந்துட்டான். அப்ப முனிசிபாலிட்டியில இருந்து அந்த இறந்தவனுடைய உடல், பிச்சைக்காரன் பாருங்க, எடுத்து அடக்கத்துக்கு எடுத்துட்டு போகும்போது இவ்வளவு காலமா உட்கார்ந்துட்டு இருக்கான ஒரு பெட்டின்னு சொல்லி அதை உடைச்சு பார்த்தா உள்ளுக்கு தங்கமும் வைரமும் இருக்கான். அப்ப இந்த முனிசிபாலிட்டிக்காரனுக்கு என்ன நினைப்பு வரும்? அட பாவி பையில, இந்த பெட்டிக்குள்ள தங்கமும் வைடூரியத்தையும் வச்சுட்டு நீ 40 வருஷம் 50 வருஷம் பிச்சை எடுத்தாயா? இந்த பிச்சைக்காரனுக்கு தெரியாது பெட்டிக்குள்ள என்ன இருக்கு, ஏன்னா உடைச்சே பார்க்கல. அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக வைத்துக் கொள்வோம். நீங்க என்ன நினைப்பீங்க? அந்த பிச்சைக்காரனை, நாமெல்லாம் அந்த பிச்சைக்காரன். அதாவது நமக்குள்ளாக ஒரு அதீத பொக்கிஷம் இருக்கு, விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். அதான் தெய்வீகம் என்கிற பொக்கிஷம். அது இருப்பதை அறியாமல் இங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். அதுவும் யார்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறோம்? கடவுள்கிட்டே. கோயில்ல போய் கடவுள்கிட்டே பிச்சை கேட்கிறோம். அந்த கடவுள் எங்க இருக்கிறான்? நமக்குள்ள இருக்கிறான். அப்ப அந்த கடவுளுக்கு கண்ணு இருக்குமானா, கோயில்ல இருக்கிற கடவுளுக்கு வாய் இருக்குமானா, நம்ம அவன் போற்றுவானா தூற்றுவானா? திட்டி போடுவான். பட கஸ்கர், நான் எல்லாம் உனக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன், உன்கிட்ட இருக்கு, பழையபடி வந்து கேட்கிறாய். அதான் பாரதியார் பாடணும், 1000 தெய்வம் உண்டென்றலையும் அறிவிலிகள் முட்டாப்பையில என்ன ஆன் பிகாஃப் ஆஃப் காட். கடவுளுக்கு கேட்கறதுக்கு வாய் இல்லை. அங்க பாரதி கடவுளா மாறினான், நம்ம மாதிரி உள்ளவர்களை பார்த்து கேட்டான். 1000 தெய்வம் உண்டென்றலையும் அறிவொலிகால் அறிவொன்றே தெய்வம் என்று அறியீரோ. அறிவு, உனக்குள்ள இறை அறிவாக இருக்கிறது, டோட்டல் கான்சியஸ்னஸ். இறை உனக்குள் அறிவாக இருக்கிறது, அதனை வைத்துக் கொண்டு 1000 தெய்வம் உண்டு என்று அலையும் அறிவிலிகால். அவரு இன்னொரு சித்தர் பாடினார், உள்ளத்தின் உள்ளே உலவல தீர்த்தங்கள் அதை மெல்ல நின்று குடைந்து நீராடார், பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே கள்ள மனமுடை கல்வியிலாரே. படிக்காத முட்டா பசங்க என்னார். யார? உள்ளத்தின் உள்ளே உலவல தீர்த்தங்கள், கன்னியாகுமரி தீர்த்தம், காசி தீர்த்தம், ராமேஸ்வர தீர்த்தம். எதுக்கு தீர்த்தம் ஆடுறாங்க? செய்த பாவம் எல்லாம் போகட்டுங்கிற நம்பிக்கையில தீர்த்தம் ஆடுறீங்களே முட்டா பயில்களே. நான் சொல்லல, என்ன கோச்சுக்காக அந்த சித்தர். உள்ளத்தின் உள்ளே உலவல தீர்த்தங்கள், உள்ளம் பெருங்கோயில் சொன்னாங்க இல்லையா, ஊனுடம்பு ஆலயம். நீ அதை மெல்ல நின்று குடைந்து நீராடார். எவ்வளவு வார்த்தைகள் போட்டா பாருங்க. இந்த தீர்த்தத்துல எப்படி நீராடணுமா? மெல்ல நின்று குடைந்து நீராடார். இதுக்குள்ள போகாதவன். பள்ளமும் மேடும், பள்ளம்னா கடற்கரை, தீர்த்தம், மேடு சபரிமலை திருப்பதி மலை, அங்கெல்லாம் போய் தேடுறியே
கள்ள மனமுடை திருட்டு புத்தி உள்ள கல்வியிலாரே மூடரேன்ட்டான். நாமெல்லாம் யாரு? நமக்கு தான் தெரியும். அப்போ நமக்குள்ளாக ஒரு அதீத சக்தி இருக்கு. இயேசு நான் சொன்னதாக நேற்று சொன்னேன், the kingdom of God is within you. இறை ஆட்சி உன்னுள் இருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, மனம் திரும்புங்கள். மகரிஷி அதை எப்படி சொன்னார்னா, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னா சொல்லாம வேற மாதிரி நமக்கு புரியறதுக்கு தக்கவாறு. ஏன்னா இறையாட்சி உன்னுள்ள இருக்கிறதுனா புரியாது யாரு. இவர் புரிய வச்சது எப்படின்னா, எப்பா நீ சாப்பிட்டியே காலையில, இப்ப என்ன ஆச்சுன்னு இங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சாமிஜியை பயிற்சி கொடுக்கும் போது ஜீரணமாயி போச்சு. யாரு ஜீரணம் பண்ணுனான்னு கேட்பாரு. நான் தான் சாமி. பொதுவாக எல்லாரும் அப்படிதான் சொல்லுவோம், நான் தான் ஜீரணம் பண்ணேன். அப்ப நீ தானே ஜீரணம் பண்ண? ஆமா. யாரு மூச்சு எடுத்து விடுறா? நான் தான் மூச்சு எடுத்து விடுறேன். நீ தானே விடுற? ஆமா. கொஞ்ச நேரம் மூச்சு விடாத முடியுமா? அற்றுவில் நானே மூச்சு எடுத்து விடுறேன்னு சொன்னா அற்றுவில் கொஞ்ச நேரம் மூச்சு இழுத்து விடாத இருக்க முடியும். ஆனா இருக்க முடியல. அப்ப அதுக்கு அர்த்தம் நீ மூச்சு விடல. ஜீரணம் நான் பண்றேன்னு சொன்னா அற்றுவில் நான் கொஞ்ச நேரம் ஜீரணிக்காம இருக்க முடியும், முடியல. ஆகவே நான் ஜீரணம் பண்ணல. இப்படியே சொல்லி சொல்லி ஆகையினால உன் உடலுக்குள்ளாக நடக்கிற எந்த இயக்கத்தையும் நீ செய்யல. அப்படியான யாரு செய்யறா தெரியல, ஏதோ ஒன்று செய்து, அதான் தெய்வம். தட் இஸ் கிங்டம் ஆஃப் காட். இறை ஆட்சி என்பது இறை சக்தி நமக்குள்ளாக இருந்து கொண்டு நாம் உண்ணுகிற உணவை ஜீரணமாக்குவதும் உடலுக்குள்ள ஒவ்வொரு சிற்றர்களையும் ஊக்கப்படுத்தி இயக்க வைப்பதும் எந்த சக்தி என்றால் இறை சக்தி. இந்த உடலுக்குள்ளாக, உடலுக்கு வெளியில இங்க வந்து உட்கார்ந்தோம். இப்ப காலையில 1 மணி நேரம் ஆச்சு, 10க்கு வந்தோம், இப்ப 11. இங்கே எதுனா இருக்கிறோம் இல்லைங்களா? இங்கே எதுனா இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? 1 மணி நேரம் அங்க இருக்கிறோம் இல்ல. 65,500 மைல் தொலைவு போயிட்டோம். யாருக்காவது தெரியுமா? நம்ம இப்ப இங்க இல்ல. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்க இருந்தோமோ அங்க இல்ல. 65,500 மைல் தொலைவு பயணம் செய்திருக்கிறோம் இந்த 1 மணி நேரத்துல. யாருக்காவது தெரியுதா? இந்த பூமி இந்த 1 மணி நேரத்துல 65,500 மைல் தொலைவு சூரியனை சுற்றி வரும் பாதையில நகர்ந்து இருக்கு. நாமும் பூமியோடு சேர்ந்து நகர்ந்து இருக்கிறோம். அதுக்கு அர்த்தம் இந்த பூமியை 65,500 மைல் வேகத்துல ஓட விட்டும் 1000 மைல் வேகத்துல சுழல விட்டு கொண்டும் எந்த சக்தி பூமிக்குள் இருக்கிறதோ அது இறை சக்தி. எனக்கு உள்ளும் எனக்கு புறம்பேயும் ஒவ்வொன்றையும் இயக்க வைத்து ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பது அதற்கு உள்ளாகவே இருக்கிற இறை சக்தி. வெளியில இல்ல, எங்கேயோ தெய்வம் இருந்து கொண்டு இதெல்லாவற்றையும் படைத்து வாழ வைத்து அழித்தும் கொண்டிருக்குதுன்னு மதங்கள்ல சொல்லுவாங்க இல்லையா? கிரியேஷன், தியரி ஆஃப் கிரியேஷன் இல்ல. இறை என்பது அதுவே எல்லாமாகி அதுவே எல்லாவற்றுக்குள்ளும் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு, இதான் அடிப்படை உண்மை. அப்ப நமக்குள்ளாக அதீத அற்புத இறை சக்தி இருக்கு. இதை உணர்ந்து கொண்டால் நாம வெளியில கையேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. மட்டுமில்ல, நமக்கு ஒரு பெருமை புலப்படும். ஒரு கார் வாங்கினா எவ்வளவு பெருமை இல்ல? புதுசா ஒரு கார் வாங்கிட்டா உடனே அந்த கார் எடுத்துட்டு கோயிலுக்கு போறது, சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போறது. அன்பு. கார் வாங்கின உடனே மனைவி எல்லாம் சேர்த்துட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் ஸ்வீட் வாங்கிட்டு போவோம். கேட்டா அன்பு. அன்பு இல்ல, காரை காட்டணும். எவ்வளவு பெரிய சாதனை, பெருமை. ஒரு சிறு கார் வாங்கினதுக்கு அவ்வளவு பெருமைன்னு சொன்னா விலை மதிக்க முடியாத பொக்கிஷத்தை நம்ம கையில எடுக்க முடியுமானால் எவ்வளவு பெருமை இருக்கு. அந்த பெருமைக்குரியவர்கள் நாம. அதான் ஞானிகள் சொல்றாங்க, இவ்வளவு பெருமைக்குரியவர்கள் இருக்கிற ஒவ்வொருவரும் இதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களே சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆதாங்கம். ஏன்னா அவங்க அந்த பெருமையிலேயே திளைத்து கொண்டு இருக்கிறாங்க. நாம சங்கடத்துல தோண்டு கொண்டு இருக்கிறோம். அவங்க வேடிக்கையா பார்க்கிறாங்க. அறியாத காரணத்தினால தன்னிடம் இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை பெருமை வைத்துக் கொண்டு இவங்க சிறுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு கை கொடுக்கணுமே நினைச்ச போதுதான் இந்த மனவளக்கலையை கொடுத்தாங்க. இப்ப அவங்க கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம கையில வச்சுட்டு திறந்து பார்க்காம வச்சுட்டு இருக்கோம். கையில ஒரு மனவளக்கலை என்கிற பெட்டகத்தை கொடுத்திருக்காங்க. அதை திறந்து பார்ப்பதற்கு சாவியும் கொடுத்திருக்காங்க.
நாம கையில வச்சுட்டு நான் மனவளக்கலை வச்சிருக்கேன்னு ஊரு போறா சொல்லிட்டு கன்னியாகுமரிக்கு போறேன், 10 தடவையா தொடர்ந்து போறேன். பெட்டியை திறந்து பார்த்து வரமாட்டாங்க, கன்னியாகுமரிக்கு வரமாட்டாங்க. உங்க வீட்டிலேயே நீங்க இந்த பெட்டியை திறந்து பார்ப்பீங்கன்னா இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளாக நமக்குள்ளாக ஒரு அதீத அற்புத இறை சக்தி இருக்கு. இதை உணரணும். ஆனா இதை உணர்வதற்கு என்ன கஷ்டம் அப்படின்னா, அது ஒரு பெரிய ஒரு சித்தர் பாடுறாரு. ஒரு சித்தர் பாடுறாரு, நான் எப்படி அந்த இறைவனை உணர்ந்து கொள்வேன், இந்த உலகம் என்னதான் என்ன விடாம அந்த மாயையில பிடிச்சு வச்சாலும் நான் எப்படி அந்த தெய்வத்தை பார்த்துருவேன் ஒரு பாடல சொல்றாரு. காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே நாட்டா நமை மறித்து நகைபுரிய பார்ப்பரன்றோ, நாட்டா நமை மறித்து நகைபுரிய பார்த்தாலும் காட்டான மேலேறி கண்ணம்மா கண்குளிர பாரேனோன்னு ஒரு கவி. என்ன அர்த்தம்? காட்டான் மேலேறி, காட்டான்னா மைண்ட், மனம். இந்த மனம் இந்த 5 புலன்களுக்கு மேலேறினா 5 புலன்களை கடந்து காட்டான் மேலேறி கடைத்தெருவே போகையிலே, தெருவுக்கு கடைசி, தெருவுனா பிரபஞ்சம், பிரபஞ்சத்துக்கு கடைசியில என்ன இருக்கு? சிவம். சிவத்தை போய் பார்க்கறேன் போறேன், இந்த 5 புலன்களையும் அடக்கி சக்திகளை தவம் செய்து பிரபஞ்சத்தை கடந்து சுத்த வழி எனும் சிவத்தை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன். அப்படி போகும்போது நாட்டார் நம்மை மறித்து நகைபுரிய பார்ப்பரன்றோ. நாட்டார்னு சொன்னா நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய பதிவுகள், நம்முடைய ஆசாபாசங்கள். சக்திகளத்துல போகும்போது உனக்கு ஞாபகம் வரும், அறைய பூட்டுனா இல்லையா, பட்டுப்பட வெளியில வச்சுட்டு வந்துட்டேனே என்ன ஆகும், வருதா இல்லையா? அப்ப யார் நகைபுரிய பார்க்கிறாங்க? நம்முடைய பழக்க வழக்கம், பதிவுகள் அங்க போக விடாம பல எண்ணங்களா வந்து தடுக்குது. நம்ம போக விட மாட்டேங்குது, சிவகலத்துக்கு போக விடாம தடுக்குது. உடனே அந்த சித்தர் சொல்றார், அப்படியே அந்த நாட்டார் நகைபுரிய பார்த்தாலும், என்னை பார்த்து ஏளனமா சிரிச்சுட்டு போயிடுவான்னு ஏளனமா சிரிச்சாலும், காட்டானை, கடைசி சொன்ன காட்டானைனா தெய்வம், தெய்வம் தன்னை காட்டாம இருக்கு, அந்த காட்டானை கண்குளிர பாரேனோ, நான் எப்படியும் பார்த்துருவேன் ஒரு வைராக்கியம். இதே வைராக்கியம் நமக்கு இருந்து இந்த நாட்டார்களை எல்லாம் அலட்சியப்படுத்திட்டு, நாட்டார்னா யாரு? நம்முடைய பழக்க வழக்கம், பதிவுகள், சமுதாயம், இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு கோ எலோ, நம்ம நண்பர்கள் நாட்டார் எல்லாம் திறந்துட்டு இங்க தனியா நான் போய் பார்த்தே தீர்வுகிற வைராக்கியம் இருந்தா பார்க்கலாம். எதை பார்க்க போறீங்க? தெய்வம். தெய்வம்னா என்னது? ஒரு அதீதம், எல்லையற்ற அடக்கமுற்ற ஆற்றல். அந்த ஆற்றலை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னு சொன்னா அந்த பெருமை நமக்குரியதாக இருக்கும். இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து எளிமையா மகிழ்ச்சி நமக்கு மனவளக்கலைன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க இருக்கிற எல்லாருமே அநேகமா பிரம்ம ஞானிகள், நீண்ட காலம் தவம் பயின்று தற்சோதனைகள் பயின்று அகத்தாய்வுல கலந்து கொண்டு பிரம்மஞான விளக்கமும் கேட்டுக்கொண்டு அமர்ந்திருக்கிறீங்க. எங்களுடைய ஒரு முயற்சி என்ன அப்படின்னா, அந்த அகத்தாய்வோட பிரம்மஞான பயிற்சியோட நின்று விடாம, என்ன சொன்னா அது வெறும் சான்று பெறுவதற்காக ஒரு சடங்குன்னு சொல்லலாம். நம்ம மன்றங்கள் அகத்தாய் பயிற்சி நடக்கும் இல்லையா, அது ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு சடங்கு. 2 நாள் போனீங்கன்னா பாடம் நடத்துவாங்க, நானும் நடத்துவேன், எல்லாரும் கேட்டுக்குவாங்க. 2வது அகத்தாய் முடிச்சாச்சு ஒரு சான்று, 5வது அகத்தாய் முடிச்சாச்சு ஒரு சான்று. அது தொலைக்காம இருக்குது ஒரு கவர்லையும் போட்டு கொடுப்பாங்க. பிரம்மஞான பயிற்சி முடிச்சாச்சு, இவர் பிரம்மஞானின்னு சாமிச்சு கூப்பிட்டு பட்டம் கொடுத்தாச்சு, ஆசிரியர் பயிற்சிக்கும் போயிட்டு வந்தாச்சு. இப்ப நீங்க இங்க இருக்கிற நிறைய அருளிதர்கள் இருக்கிறீங்க, பிரம்மஞானிகள் இருக்கிறீங்க. நீங்க கொஞ்சம் உங்களை திருப்பி மனசுக்குள்ள பிரம்மஞானி தானான்னு கேளுப்பா. பிரம்மஞானிக்கு என்ன லட்சணம்? ஒரு பிரம்மஞானின்னு சொன்னா அவனுடைய லட்சணம் என்ன அப்படின்னா, அவன் எதையும் தேட மாட்டான், எதையும் தேட மாட்டான், எதையும் வெறுத்து ஒதுக்க மாட்டான், வருவதை ஏற்றுக்கொள்வான். அவன் வழிபட மாட்டான், அவன் பிரார்த்தனை செய்ய மாட்டான், சொல்ல போனா ஒண்ணுமே செய்ய மாட்டான். அவன் செத்தாரே போல் திரிவிதினி எக்காலம்னு ஒருத்தர் பாடினார் பாருங்க, அது மாதிரி ஒரு நடை பிணம் போல. நீங்க கொஞ்சம் பிணம் போல நடந்து பாருங்க, மகிழ்ச்சியா இருக்கும். கொஞ்சம் மனசுல கற்பனை பண்ணுங்க, ஒரு பிணம் எந்திரிச்சு நடந்தா எப்படி இருக்கும்? கைகள்லாம் சோர்ந்து ஒண்ணுமே தெரியாது. அவனை பார்த்து ஏன் சவமேன்னு யாரா சொன்னா அதையும் கேட்டுக்காது,
ஏன்னா போனோம்னா நடக்குது, அது காது கேட்காது. அது மாதிரி உங்களுக்கு காது கேட்கலேன்னு வைத்துக் கொள்ளுங்க, நீங்கள் பாக்கியவான். ஏன்னா நம்ம சொந்தக்காரங்க உற்றார் உறவினர்கள் நம்மை பார்த்து நிறைய விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அதனால அவங்க கோபம் வருது. அவங்க சொல்றது காதுகளை கேட்கலன்னா, யாராவது செவிடல் இருந்தா சந்தோஷப்படுங்க. காது கேட்கலன்னா சந்தோஷம். எங்க வீட்டுல எங்க மாமனார் இருந்தார், கடைசி நேரத்துல காது கேட்காது. அவரே சொல்வார், காது கேட்கல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்க என்ன பரிகாசம் பண்றீங்களோ, நீ எக்காலம் என்று சொன்னால் அன்டிஸ்டர்ப்டு மைண்ட் எனக்கு எப்பம் கிட்டும், எப்பம் கிட்டும்? நான் ஏகம் என்றும், நான் பெறுவதற்கு ஒன்றுமில்லை என்றும், நான் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்றும் என்று இந்த மனம் பக்குவம் அடையுதோ, அப்ப அதுக்கு என்ன? அன்டிஸ்டர்ப்டு மைண்ட் தானே. எதை இழந்தாலும் டிஸ்டர்ப் ஆகாது, எதை பெற்றாலும் டிஸ்டர்ப் ஆகாது. இட் அட்டைன்ட் a state of nirvana, undisturbed mind. நிர்வாணா என்று சொன்னால் undisturbed mind, பாதிப்புக்கு உட்படாத ஒரு மனசை நாம பிடிச்சுக்கணும். அதுல ஒரு மகிழ்ச்சி அப்பந்தான் வரும். உண்மையான ஆனந்தம் என்பது பாதிப்பில்லாத மனதிற்கு மட்டுமே தான் சாத்தியம். ஆனந்தமாக இருப்பதற்கு பொருள் தொடர்பு தேவையில்லை, ஆனந்தமாக இருப்பதற்கு மனித உறவுகளும் தேவையில்லை. மனித உறவுகள் மூலம், ஆண் பெண் உறவு மூலம், பொருள் தொடர்பு மூலம் நாம் பெறுவது இன்பம், ஆனந்தம் அல்ல. இந்த இன்பம் ஆனந்தம் என்று ரெண்டு வார்த்தை தமிழ்ல பேசுறோம் பாருங்க, ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. நீங்க எங்கேயாவது தவறுதலாக இன்பத்தை ஆனந்தம்னு சொல்லக்கூடாது, ஆனந்தத்தை இன்பம்னு சொல்லக்கூடாது. இன்பம் என்றால் தொடர்பின் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு உணர்வு. துன்பம் என்றால் தொடர்புடைய கால அளவு அதிகரிக்கும் போது இன்பம் துன்பமாக மாறும். அளவோடு உண்டா அமிர்தம் இன்பம், அளவுக்கு மீறினா அமிர்தம் துன்பம். ஒரே பொருள் ஒரே செயல், அமிர்தம் உண்ணுதல், ஒரே பொருள் ஒரே செயல். அளவுக்கு உட்பட்டு உண்டால் அமிர்தம் இன்பம், அளவு மீறினால் அமிர்தம் துன்பம். ஜஸ்ட் டூ சைட்ஸ் ஆஃப் ஏ காயின். ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கம் இருப்பது போல ஒரு செயலுக்கு இரண்டு விளைவுகள். டிபெண்ட்ஸ் தி லிமிட். உண்ணுதல் அளவுக்கு உட்பட்டு இருந்தால் இன்பம், அளவு மீறினால் துன்பம். டூ சைட்ஸ் ஆஃப் ஏ காயின். ஆனால் பேரானந்தம் என்பது எதனோடும் தொடர்பு கொள்ளாம, எந்த மனித உறவும் இல்லாம சுயமா வரக்கூடிய இன்பம், சுய இன்பம். அதான் பேரானந்தம், ஸ்டேட் ஆஃப் பிளிஸ்ஃபுல்னஸ். சுயம்புன்னு சொல்லுவாங்க, சுய பிரகாசம் என்று சொல்லுவாங்க. சுயம், அந்த செல்ஃப், அந்த சுயமே சுகம். சுயம்னா என்ன? எது உண்மையில் நானாக இருக்கிறதோ அந்த சுயமே சுகம். செல்ஃப் இஸ் ஜாய். அப்ப அந்த சுயத்தோடு கலந்து விட்டால், புறமாக செல்கிற மனம் சுயத்தோடு கலந்து விட்டால் ஆனந்தம். எந்தவித மெட்டீரியல் கான்டாக்டும் இல்லை, செக்ஷுவல் கான்டாக்டும் இல்லை, ஆனால் ஆனந்தம். அது என்ன ஆனந்தம்? அளவுக்கு உட்படாத எட்டர்னல் பிளிஸ்ஃபுல்னஸ். சாமிஜத நித்தியானந்தம்னு சொல்லுவாங்க. நித்தியம்னா என்ன? ஆல்வேஸ், எப்போதும் ஆனந்தம். அந்த ஒரு நிலையை அடையக்கூடிய பயிற்சியை தான் நாம எடுத்திருக்கிறோம். நாம் எடுத்திருக்கிற பயிற்சி, அந்த பயிற்சியுடைய நோக்கம் இந்த அளப்பரிய இன்பத்தை, பேரானந்தத்தை உணர்ந்து அறிவுல தெளிவு பெற்று அப்படியே இருக்குது ஃப்ரீடம். அப்ப அப்படி வரக்கூடியவர்களைத்தான் பிரம்மஞானின்னு சொல்றோம். பிரம்மாஸ்திரம் என்பது நீங்க இதிகாசத்துல படிச்சிருப்பீங்க, கடைசியாக பயன்படுத்தக்கூடிய ஆயுதம். கேள்விப்பட்டீங்களா? பிரம்மாஸ்திரம். அது மாதிரி பிரம்ம ஞானம் என்பது கடைசியா நிகழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அறிவுல. ஆனா காலத்தின் நிமித்தம், சூழ்நிலை நிமித்தம் அவங்க நம்ம மேல கொஞ்சம் அன்பு கொண்டதுனால சீக்கிரமா நம்மளை என்ன செய்தாங்க, பிரம்மஞானின்னு ஒரு அட்டையை இடைக்கிற ஒரு சின்ன குத்தல், குத்தல என்ன செய்யாது தெரியாதுப்பா, ஒரு அட்டையை கொடுத்துட்டாங்க. நீங்க அந்த அட்டையை மாற்றி போடணும். அந்த அட்டையல்ல பிரம்மஞானம், நான் பிரம்மஞானி, உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரும். அன்பு சகோதர சகோதரிகளை, தினசரி அவ்வப்போது பல செயல்களின் ஊடே ஒரு சில வினாடிகள் ஓய்வெடுத்துக் கொண்டு இவ்வாறு கண்களை மூடி அகம் பார்த்து
எண்ணங்கள் இல்லாத வெறும் மனதை பார்த்து பார்த்து பழக வேண்டும். இப்படி பழகினீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு சில நிமிடங்கள் எண்ணமே இல்லாத அந்த வெறும் மனதை பார்க்கும் போது அங்கு ஒரு முழுமையான அனுபவம் கிட்டும். அந்த அனுபவத்தில் தான் நமது யதார்த்த சொரூபம், எல்லையற்ற ஆனந்த சொரூபத்தை உணர்ந்து கொள்ள முடியும். பல யுக்திகள், அதுல இது ஒரு யுக்தி. இந்த யுக்தி சரியா அமையும். அது ஒரு சான்று சொல்லி உங்களை நான் புரிய வைக்கிறேன். இப்போ அடிக்கடி சொல்ற சாட்டு தான், நல்ல சாட்டு. ஒரு நண்பர் வீட்டுக்கு விருந்துக்கு போறீங்க. அவங்க விருந்து கொடுக்கும் போது அந்த டைனிங் டேபிள்ல உட்கார வைக்கிறாங்க. சில வீட்டில் டைனிங் டேபிள்ல நல்ல ஒரு பழக்கூடை இருக்கும், அதுல பழங்களும் வச்சிருப்பாங்க. சீசனபிள் ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், கிரேப்ஸ் இல்லையா, இருக்கும் இல்லையா, சில வீட்டில் வச்சிருப்பாங்க. அப்படி நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, ஏதோ ஒரு நண்பர் வீட்டுக்கு போனதாகவோ டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துட்டு அந்த பழக்கூடையை பார்க்குறீங்க. எதை பார்க்குறீங்க? கூடையை பார்ப்பீங்களா, பழத்தை பார்ப்பீங்களா? அதான் வேணும், பழத்தை பார்ப்பேன். நீங்க பார்க்குறீங்கன்னு சொல்லி அவங்க உங்களுக்கு ஒரு பழமும் தரலாம், சாப்பிட்றீங்க. இன்னொரு நாள் போறீங்க கற்பனைக்கு, அதே மாதிரி டேபிள்ல உட்காரீங்க, பழம் இல்லை. என்ன சொல்லுவீங்க? அதில் என்ன நினைப்பீங்க? என்ன காலியாகி போச்சு? கூட அப்படின்னு சொல்றோம். தப்பு, கூட அப்படிதான் இருக்கு, பழம் தான் காலியாகி போச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, சில அணுகுமுறை, மனதனுடைய அணுகுமுறை, அதனால் நாம சொல்லக்கூடிய சொல் உண்மைக்கு புறம்பா அமையுது. பழக்கூடையில பழம் இல்லை, நம்ம எது காலியாகி போச்சுங்கிறோம்? கூடை காலியாகி போச்சுங்கிறோம். கூடை காலியாச்சா பழம் காலியாச்சா? பழம் தான் காலியாகி போச்சு, ஆனா கூடை காலியாகி போச்சு இல்ல. சரி, ஒண்ணு. இப்போ பழங்கள் எல்லாம் கூடையில இருக்கு பழையபடி. பழங்கள் இருக்கும்போது கூடை கண்ணுக்கு தெரியாது, பழம் தான் தெரியும். கூடையில பழமே இல்லை, கூடை இருக்குது தெரியல, பழம் இல்லைன்னு தெரியுது. ஏன்னா அந்த கண்ணுக்கு அதுக்கு எது தேவையோ அதை மட்டும் இருக்கா இல்லையான்னு பார்க்கும். கூட தேவையில்லையே, சாப்பிட முடியாது. பழம் சாப்பிடலாம், இருக்குதான்னு பார்க்கு, பழம் இருக்குங்கிறோம். பழம் இல்லையானா கூடையில ஒண்ணு இல்லை, கூடை காலின்றோம். அதானே இயல்பு. இப்போ ஒரு உண்மை என்னன்னா, இந்த கூடையில பழம் இருக்கும்போது கூடை தெரிவதில்லை, அறகுறையா தெரியுது. கூடையில பழம் இல்லாத போது கூடை காலியா தெரியுமா, முழுமையா தெரியுமா? நம்ம சொல்றது கூடை காலின்னு, ஆனா கூடை காலி ஆகல. கூடை முதல் முறையாக கூடை காலியாக இருக்கும். கூடையில ஒண்ணு இல்லைன்னா கூடையினுடைய முழுமையை நம்ம பார்க்கலாம். பழம் இருக்குமானா கூடை அது என்ன செய்யும்? மறைக்கும். அந்த கூடையினுடைய கை வேறுபாடெல்லாம் நம்மளால ரசிக்க முடியாது. பழமே இல்லை, கூடை மட்டும் இருக்கு. இப்ப கூடை நீங்க கூடையா பார்த்தீங்கன்னா அது முழுமையா காட்சியாகும். அதே போல நமது மனசை ஒரு கூடையாக பாவித்துக் கொள்ளணும். அந்த மனம் என்னும் கூடையில எண்ணங்கள் எனும் பழங்கள் இருக்குமானால் மனதனுடைய முழுமையை பார்க்க முடியுமா? முடியாது. எண்ணங்கள் தடுக்குது. எண்ணங்கள் இல்லாத மனதை பார்த்தீங்கன்னா மனதனுடைய முழுமையை அனுபவமா பார்க்கலாம் தானே. அந்த மனதின் முழுமையை நீங்கள் எப்போது பார்க்கின்றீர்களோ அதுதான் உண்மையான நீங்கள், அதுதான் தெய்வம். அதான் சாமிஜி சொல்லுவாங்க, மனம் ஒரு குரங்குன்னு எல்லாரும் சொல்வார்கள், அது தப்பு. மனம்தான் தெய்வம், தெய்வம் தான் மனமாக இருக்கிறது சொல்றாங்க பிரம்மஞானத்தில். அப்போ தெய்வத்தை பார்க்கணும்னு சொன்னா தெய்வத்தை பார்க்க வேண்டாம், தேட வேண்டாம், மனதனுடைய முழுமையை பார்க்கணும். எப்போ பார்க்கலாம்? எண்ணம் இல்லாத போது அந்த வெறும் மனம், காலி மனம், அதனுடைய முழுமையை நீங்க பார்த்தீங்கன்னா அங்க என்ன அனுபவம் ஏற்படுகிறதோ அதுதான் இறை அனுபவம். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, இறை உணர்வுனா என்னங்க, நானும் நீண்ட காலம் தியானம் செய்யறேன் அப்படின்னா என்ன? சாமிஜி நீண்ட காலத்துக்கு முன்னாடி கேட்டாங்க, அன்பர்களை கூட்டு வச்சு,
நீங்களா இறைவனை உணர்ந்திருக்கீங்களா அப்படின்னு. ஆமான்னு சொல்றதுக்கு பயம், பார்த்ததாக தெரியல. இல்ல சாமி, அவர் சொல்றாரு, இல்ல நான் சொல்றேன், நீங்களா இறைவனை உணர்ந்திருக்கீங்க. நாம சொல்லணும் நான் இறைவனை உணர்ந்திருக்கா இல்லையான்னு. அவரு சொல்றாரு நீங்களா இறைவனை உணர்ந்திருக்கீங்க. என்ன அர்த்தத்துல சொல்றாருன்னா, என்னைக்கு மனித மனம் இந்த உணர்வை பெறுகிறதோ, எந்த உணர்வை, உயிரினுடைய சுழற்சியினால வரக்கூடிய அந்த இயக்க அழுத்த உணர்வை என்று உணர்கிறோமோ, அது இறைநிலையில நாம இருக்கிறோம்னு அர்த்தம். அது எப்படி அப்படின்னா, இப்போ ஃபேன் ஓடுது, கொஞ்சம் காற்று வீசுது, நம்ம காற்று இருக்குன்னு இந்த ரூம்ல சொல்றோம். ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம், ஜன்னல் எல்லாம் அடைச்சிட்டோம். அப்ப இந்த அறையில காற்று இருக்குமா? காற்று இருக்கும், ஆனா இருக்கிறத உணர முடியல. ஏன்னா காற்றினுடைய அசைவு இல்லாததுனால இந்த சருமத்துக்கு காற்றை உணர முடியல. ஆகவே காற்று இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப காற்று இருப்பதை உணரணும்னு சொன்னா, ஃபேன் எல்லாம் ஓடல, ஜன்னல் எல்லாம் அடைச்சாலும் கூட இங்க இருக்கிற காற்று இயக்கத்துக்கு உட்பட்டு இருக்கா, இயங்காம இருக்குமா? அப்பவும் காற்று இயங்கிட்டு தான் இருக்கும். ஜன்னல் எல்லாம் அடைச்சாலும் கூட இங்க இருக்கிற காற்று அசைஞ்சுட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த அசைவை என்ன செய்ய முடியல, உணர முடியல. அதை உணரணுமானா காற்று எந்த அளவுக்கு அசைதோ அதை விட நுண்ணிய அளவுல நீங்க இருக்கணும். அப்ப காற்று என்ன செய்ய முடியும், இருக்கிறத உணர முடியும். அப்ப ஒன்றை உணர வேண்டுமானால் அது எந்த அளவுல இருக்கோ, இயக்கத்தில் இருக்கோ, அதை விட நுண்ணிய இயக்கத்திற்கு மனம் போகுமானால் அதை உணர முடியும். சரி, காற்றை விட ஆகாஷ், அதாவது உயிரினுடைய இயக்கம் நுண்ணிய இயக்கமா இல்லையா? காற்றை விட நுண்ணிய இயக்கம் உயிர். அப்ப உயிரினுடைய இயக்கத்தை நாம உணர்றோம்னு சொன்னா, உயிர் எந்த நுண்ணிய அளவுக்கு இயங்குதோ அதை விட நுண்ணிய அளவுக்கு நம்ம போயிட்டோம்னு அர்த்தம். அதான் இறைநிலை. அதான் மகரிஷி உறுதியா சொன்னார், என்று நீ உயிர் சக்தியை உணர்கின்றாயோ, நீ எங்கிருந்து உணர்றேன்னா அதை விட நுணுகி நின்று உணர்ற. பஞ்சபூதங்களில் முதல் தத்துவம் விண்ணும் ஆகாஷ் உயிர். அந்த உயிருக்கு மூலம் எது? இறைநிலை. அப்ப அந்த நுண்ணிய நிலையாகிய முதல் நிலையாகிய உயிரை உணர்றோம்னு சொன்னா நம்ம எங்க இருந்துட்டு உணர்றோம்? இறைநிலையில இருந்து உணர்றோம். ஆனா அதான் இறைநிலைன்னு நமக்கு தெரியல. ஆனாலும் இந்த உணர்வு நிலைத்து நீடிக்காம உணர்வும் இருக்கிறது. சந்தையில காய்கறியும் வாங்கிட்டு இருக்கோம். அப்போ அங்க ஸ்பிளிட்னஸ் வருது. மைண்ட் என்ன ஆகுது? ஸ்பிளிட் ஆகுது. அதனால அதை இறைநிலைன்னு மனம் உறுதியாக எடுக்கல. என்றைக்கு இந்த உணர்வை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், அப்போ இறைநிலையில் இருந்து உயிருடைய இயக்கத்தை பார்க்கிறோம். சரிதானே? ஒன்று. அடுத்தது, அந்த பார்த்தலையே நிறுத்திட்டா நீங்க இறைநிலை பார்த்தரலாம். இறைநிலை உயிருடைய இயக்கத்தை பார்க்குது. பார்ப்பதை நிறுத்திட்டா இறைநிலை என்னங்கிறது இறைநிலைக்கு தெரிஞ்சு போகும். மாறி இருக்கிறீங்களா? அப்போ இறைநிலை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, காலி மனம். மனதில் எண்ணங்கள் இல்லையானால் மனம் இயங்கலேன்னு அர்த்தம் இல்லையா? அந்த மனதை நீங்க முதல் முறையா அனுபவத்துல பார்க்கணும். அது எடுத்த உடனே பார்க்கறது கடினம். நீங்க தினசரி இது ஒரு பிராக்டிஸ் கொண்டு வரணும். மெடிடேஷன் பண்ணக்கூடாது. மெடிடேஷன் வேற, சும்மா இருக்கிறது வேற. மெடிடேஷன் கொஞ்ச நேரம் பண்ணலாம், கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியாது. யாரால இருக்க முடியுமா? கொஞ்ச நேரம் சும்மா இருந்தா கண்ணு மூடி சும்மா இருப்போம், உடல் சும்மா இருக்கும், உள்ளுக்கு மனசு நிறைய வேலைகளை பண்ணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாரோட மைண்டை ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு மிஷின் இருக்குமானா எல்லாரும் சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க பார்த்தா என்ன செய்றீங்கன்னு தெரிஞ்சிடும். அவ்வளவு சேட்டை உண்டா இல்லையா? அப்படி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சா அவங்களுக்கு சௌரியமா இருக்குமா? அவங்க ஓடிடுவாங்க. வீட்டுக்காரருடைய மனசு ஸ்கேன்ல தெரியும். எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? அசந்துருவோம். அதனாலதான் அதை காட்டாம வச்சிருக்காங்க. அதனால நீங்களாவது உங்க மனசை பாருங்க. நிறைய குப்பைகளோட கூடிய குப்பை கூட, பல கூடை கூட இல்லை, குப்பை கூட. அந்த குப்பையெல்லாம் எடுத்து போட்டு கூடையை காலியாக்கி அந்த கூடையோட முழுமையை நீங்க பார்க்கணும். உங்களுடைய மனசை முழுமையா பார்க்கணுமானா தினசரி செய்யணும். நான் போன முறை பெண்கள்கிட்ட சொன்னேன், அந்த தோசை சொல்றீங்கல்ல, அதை திருப்பி போடுறதுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகுமே, அந்த ஃபியூ செகண்ட் பாருங்கன்னு சொன்னேன்.
ஒரு அம்மா புத்திசாலியை கேட்டாங்க, தோசை கரிஞ்சு போச்சுன்னா வீட்டுக்காரர் சண்டைக்கு வந்து, நான் கண்ண மூடி உள்ள பாக்குற நேரத்துல தோசை கரிஞ்சுட்டேன் என்ன? நான் சொன்னேன் தோசை கரியாது, அது தோசை கரியதுக்கு ஒரு டைம் வரும்ல, அந்த தோசை உங்களை எழுப்பிடும். அது எப்படிங்கன்னா தோசையும் நீங்களும் ஒண்ணு, அத்வைதம் அதானே, எல்லாம் ஒன்று. நான் எனது காலி மனத்தை என்னை நான் முழுமையாக பார்த்து கொண்டே இருந்தால் அதனுடைய பொருள் நான் தோசையும் பார்க்கிறேன் அர்த்தம். நான் எப்போது எண்ணங்கள் இல்லாத காலியாக மாறுகிறேனோ அப்போது முழுமையாக மாறுகிறேன். கூடையில பழம் இல்லையானா பழம் காலி அல்ல, கூடை காலி அல்ல, கூடை முழுமையாக இருப்பது போல என் மனதில் எப்போது எண்ணங்கள் இல்லையோ அப்போது நான் யாராக மாறுறேன்? முழுமை. முழுமைக்குள்ள தோசை இருக்கா இல்லையா? தோசையும் சேர்த்தா முழுமை உண்டா இல்லையா? அப்ப அந்த க்ஷணம் வருகிற போது தோசை சரியா வெந்து அந்த கரிதல் என்ற நிலைக்கு வரும்போது இந்த மனசுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்ப உள்ள பார்த்த மனசு போய் எதை பார்த்துரும்? தோசையை பார்க்கும். இது ஏதோ நான் சொல்லணுங்கிறது நினைக்கிறது எனக்கு அனுபவம் இருக்கு. அது இந்த டேட் அல்ல, 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அனுபவம் ஏற்பட்டது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். எதுக்குன்னா நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற அனுபவங்கள் இருக்கு பாருங்க, அதுதான் நம்முடைய அறிவை என்ன செய்யும்? உயர்த்தும். 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்பந்தான் நார்வேல முதல் மண்ட ஆரம்பிச்சு நான் நடத்திட்டு இருக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, பேச தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்போ நார்வேல பயிற்சி கொடுப்பதற்கு நம்ம கேஜிஎஸ் ஐயாவை தான் அடிக்கடி கூப்பிடுவோம். அவர் ஒரு முறை எங்க வீட்டில் வந்து தங்கியிருக்கிறாரு. காலையில 4:30 மணிக்கே முடிச்சிட்டோம். 6 மணிக்கு கண்ணாடி பயிற்சி சொல்லி கொடுக்க போனோம், அதனால சீக்கிரமா முடிச்சிட்டோம். அப்புறம் அவர் சொல்லுவாரு, தம்பி நான் போய் குளிச்சுட்டு வரேன், நீ இரு அப்படின்னாரு. சரி போயிட்டு வாங்க. அவர் பாத்ரூம்குள்ள குளிக்க போயிட்டாரு. பால்காரன் பால் கொண்டு வந்துட்டான். சரி மனைவியை எழுப்பி டீ போட்டதுக்கு போது நாமளே போட்டலாம் அப்படின்ட்டு பாலை அடுப்புல வைக்கிறேன். வச்சுட்டு வந்து வெளியில சேர்ல உட்காந்து மனசு சொல்லுது, பால் பொங்குது, கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் கண்ணு மூடி சோகமா இருப்பேன். காலையில் 4:30 5 மணிக்கு சோகமா இருந்து கண்ணை மூடி அப்படியே இருப்போமே. உடனே இன்னொரு மனசு சொல்லுது, நீ கண்ணை மூடி இருந்து ஒருவேளை பால் பொங்கிட்டா, தோசை கஞ்சிட்டான்னு கேட்டாங்க இல்லையா, பால் பொங்கிட்டான்னு மனசு கேட்டு. அப்ப இன்னொரு மனசு சொல்லுது, கண்ணை மூடி இருப்போம், அவர் பாத்ரூம் போய் 10 நிமிஷம் ஆச்சு, அநேகமா அவர் வருதுக்கும் பால் பொங்குறதுக்கும் சரியா இருக்கும், அவர் வந்தாதான் தடப்படால் தான் வருவார், அந்த சத்தத்துல முடிச்சுக்கிடலாம், போய் பாலை இறக்கி வச்சிடலான்னு மனசுக்குள்ள நினைச்சு நான் கண்ணை மூடிட்டேன். அது கொஞ்ச நேரம் போச்சுது. யாரோ எனக்கு துரியத்துல அப்படியே டச் கொடுக்குறாங்க. அப்போ நல்ல சோபா இருக்கு. உடனே மனசு சொல்லுது, ஓ துரியத்துல டச் கொடுக்குறாங்க, கேஜி செய்ய வெளியில வந்துட்டாரு, நான் தவ செய்யறதை பார்த்துட்டு டச் கொடுக்காரு போல நினைச்சதும் அவர் வந்துட்டாரா இல்லையா நினைக்கிறேன். உடனே கண்ணை முடிச்சிடறேன், ஏன்னா பால் பொங்கிருவேன். பார்த்தா கேஜிஸை காணும், தண்ணி சத்தம் கேட்கும். உடனே இன்னொரு கான்சியஸ் சொல்லுது, அவர் வரும்போது பால் பொங்குன்னு நினைச்ச, அவர் வந்த மாதிரி நினைச்ச, ஓடி போய் பாருன்னா பாக்குற பால் அப்படி பொங்கி வடிய போகுது, கேஸ் ஆஃப் பண்றோம். இது நடந்தது. இதுல என்ன நடந்தது? இதனுடைய பின்னணி என்ன? கண்ண மூடி உள்ள போகலாம் நினைக்கும் போது போட்ட சங்கல்பம் எதுவோ அந்த சங்கல்பம் வித்தவுட் எஃபர்ட், நமது முயற்சியின்றி காரியங்கள் கைகூடுது. அப்ப அவர் வராதவர் யார் வந்து டச் கொடுத்தா? அவர் வரலையே. இதான் கான்சியஸ்னுடைய டச். கான்சியஸ் என்பது முற்றறிவு, எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிற ஒரு பேராற்றல், பேரறிவு. இந்த சங்கல்பம் அவர் வரும்போது பால் பொங்கும், நான் முழிக்கலான்னு போட்ட சங்கல்பம் அங்க பால் பொங்க ஆரம்பிச்சதும் அதுக்கும் கான்சியஸ் தானே, அது உடனே இந்த கான்சியஸை தூண்டி இந்த கான்சியஸ் ஒரு டச்சை கொடுத்து எழுப்பி விடுது. இதை நம்பவே முடியாது யாராலும். இதற்கு பிறகு தினசரி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஐடென்டிபிகேஷன், கான்சியஸனுடைய டச் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ தோசை கரியுமா? கரியாது. நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. நீங்க எந்த வேலை செய்தாலும் வேலைகளுக்கு இடையில few seconds கண்ணை மூடுங்க, உங்களை பாருங்க. வித்தவுட் தாட்ஸ், ஜஸ்ட் பி. அடிப்பா ஒரு 2 செகண்ட் பார்த்தீங்க, ஒரு எண்ணம் வந்துச்சா கண்ணை திறந்து எண்ணம் வருது வரைக்கும் பாருங்க. அடிக்கடி செய்து பார்த்தீங்கன்னா இந்த few secondsங்கிறது few minutes மாறும். ஒரு மாசம் 2 மாசம் தெரிஞ்சுக்கிட்டா வரும். இந்த ஒரு அனுபவத்துல உங்களுடைய முழுமையை நீங்க பார்க்க முடியும். எது உங்களுடைய முழுமையோ அதுதான் தெய்வம். அதை பார்க்க பார்க்க இதனால என்ன லாபம்னு கேட்கலாம். இன்றைக்கு எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் சரி, பொருளாதாரத்துறை, அரசியல் துறை, இலக்கியத்துறை, விஞ்ஞானத்துறை, ஆன்மீகத்துறை என்று எத்தனையோ துறைகள் இருக்கு இல்லையா? அத்தனை துறைகளுடைய வளர்ச்சியும் எதற்கு என்று சொன்னா மனித வளர்ச்சிக்கு. அரசியல் வளருதுன்னு சொன்னா மனிதனை வளர்த்துவதற்கு,
பொருளாதாரம் வளர வேண்டும் என்று சொன்னால் மனிதன் வளர்வதற்கு. எல்லா வளர்ச்சியும் மனிதனுடைய வளர்ச்சிக்கு தான் உருவாச்சு. அப்போ இந்த ஆன்மீகம் என்று சொல்லக்கூடியது மனிதனுக்கு முழுமையான வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அந்த ஆன்மீகத்துல நாம ஈடுபட்டிருக்கிறோம். ஆனா எல்லா துறைகளும் வளர்ந்த பிறகும் மனுஷன்ட ஒரு அச்ச உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. உங்கள்கிட்ட இருக்கா? ஏதாவது சில பல காரணங்களினால மனசுல ஒரு பயம், மனசுல ஒரு கவலை இருக்கா இல்லையா? அச்சமும் கவலையும் இல்லாதவங்க யாராவது சபையில இருக்கிறீங்களா? நான் இல்லைன்னு தான் சொல்லணும். என்றைக்கு நாம அச்சமின்றி கவலையின்றி வாழ்றோமோ அன்னைக்கு வாழ்க்கையில வெற்றி அடைந்து விட்டோம் என்று பொருள். வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து விட்டோம் என்று பொருள். ஆனா இன்றைக்கு சமுதாயத்துல எந்த மனிதனை வெற்றி அடைந்த மனிதனாக பாவிக்கிறோம்? எந்த மனிதனை முன்னேறிய மனிதனாக பாவிக்கிறோம்? யாரு நிரம்ப பொருளீட்டி இருக்காங்களோ பாருங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வெறும் கையோடு இந்த ஊருக்கு வந்தாரு சொல்றோம். இன்னைக்கு நம்ம ஊர்ல 4 வீடு 2 காரு பண்ணை வச்சிருக்காரு, முன்னேறிட்டார் சொல்றோமா? முன்னேற்றத்தினுடைய அளவுகோல் அவன் ஈட்டி இருக்கிற பொருள். ஆனா அவனுடைய மனசுல போய் கேட்டீங்கன்னா அவன் மனசுல நிறைவில்லை, அவனுக்கு சரியா தூக்கம் வரல, அச்சம் இருக்கு. அப்ப அவனை பொறுத்த அளவில் அவன் என்ன ஆகல? முன்னேறல. முன்னேற்றத்தினுடைய அளவுகோல், வெற்றியினுடைய அளவுகோல் யாருடைய மனசுல அச்சம் இல்லையோ கவலை இல்லையோ அவன் வெற்றி அடைந்து விட்டான், முழுமை அடைந்து விட்டான், முன்னேறி விட்டான் என்று பொருள். அவ எப்படி அச்சத்தை தவிர்ப்பது, எப்படி கவலையின்றி வாழ்வது என்று சொன்னா உங்களுக்கு அடிப்படையில அறிவுபூர்வமான ஒரு நம்பிக்கை ஏற்படணும். மகிழ்ச்சி அங்கதான் வராரு பாருங்க. அந்த இறை தத்துவத்தை எப்படி கொடுக்கிறாரு பாருங்க. அறிவுபூர்வமான நம்பிக்கை, வெறும் நம்பிக்கை அல்ல. இறைவன் இருக்கிறான் என்பது வெறும் நம்பிக்கையா அறிவுபூர்வமான நம்பிக்கையா? காது கேட்கல எனக்கு. பார்த்திருக்கீங்களா? அறிவுபூர்வமான நம்பிக்கை என்ன தெரியுமா? தீ சுடும்னு சொன்னா அது அறிவுபூர்வமான நம்பிக்கை. அனுபவம் இருந்தால் மட்டும்தான் அது அறிவுபூர்வமானது. அனுபவம் இல்லாமல் நீங்க சொல்லக்கூடிய நம்பிக்கை இருக்கு இல்லையா, அது அறிவுபூர்வமான நம்பிக்கை அல்ல, அது வெறும் நம்பிக்கை. எங்க அப்பா சொன்னாரு, சின்ன வயசுல எங்க அம்மா சொன்னாங்க, என் மதம் சொல்லிட்டு என் சமுதாயம் சொல்லிட்டு இதுதான் தெய்வம், அப்படிதானே? அப்ப நம்ம எதை அடிப்படையாக வச்சு இதுதான் தெய்வம் நினைக்கிறோம்? சிறு வயதுல நமக்கு மனசுல எதை ஃபீட் பண்ணாங்களோ அப்பா அம்மா, நம்முடைய மதம், நம்முடைய சமுதாயம் எதை சொல்லி சொல்லி வளர்த்ததோ அதன் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ இந்து மதத்தை சேர்ந்தவன்ட்ட போய் கடவுள் யாருன்னா முருகனோ பிள்ளையாரோ சொல்லுவான். கிறிஸ்துவத்தை கேட்டு சொன்னா கர்த்தான்னு சொல்லுவான். நபிகள் இஸ்லாம்ல போய் சொன்னா அல்லான்னு சொல்லுவான் இல்லையா? இப்ப எது தெய்வம்? அல்லாவா, கர்த்தாவா, முருகனா? சொல்ல முடியாது. ஏன்னா இது நம்பிக்கையின் அடிப்படையில் எழுப்பப்பட்ட ஒன்று. இருக்குன்னு சொல்றவனும் நம்பிக்கையில சொல்றான். இருக்குன்னு சொல்றீங்கன்னு வச்சு கொடுப்போம். தெய்வம் இருக்கான்னு கேட்டா ஆமா சார் பார்த்திருக்கேன், பார்த்ததில்ல. அப்ப எப்படி சொல்றேன்? நம்புறேன், ஜஸ்ட் ஐ பிலீவ். இறைவன் இல்லை என்று சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. என்னப்பா இறைவன் உண்டுமா? இல்லவே இல்லை. சத்தியமா? சத்தியமா இல்லை. எப்படி சொல்ற? நம்புறேன். அவனு என்ன நம்புறான்? இறைவன் இல்லைன்னு நம்புறான். ஏன்னா அவனுடைய மாஸ்டர், அவருக்கு ஒரு குரு இருப்பாரா இல்லையா? அவர் சொல்லியிருக்காரு இறைவன் இல்லை. அந்த குருக்கு மேல இவனுக்கு பக்தி, ஆகவே இறைவன் இல்லை என்கிற நம்புறான். ரெண்டு பேருமே ஜஸ்ட் தே பிலீவ், இட் இஸ் ஆர் இட் இஸ் நாட், இருக்கு அல்ல இல்லை என்பதை நம்புறான். நான் நேற்று சொன்னேன், நம்பிக்கை என்பது ஆதாரம் அற்றது, அடிப்படை அற்றது. நம்பிக்கை என்பது எப்போதும் மாற்றத்திற்கு உட்பட்டது. நேற்று நம்பணும், இன்னைக்கு நம்ப மறுக்கிறோம். நேற்று நம்ப மறுத்தோம், இன்னைக்கு நம்புறோம். அப்ப நம்பிக்கை என்பது உறுதியானது அல்ல. ஆகவேதான் சாமிஜி முத என்ன சொல்ல வந்தாருன்னா, தெய்வம் இருக்குதா இல்லையான்னு தேட வேண்டாம். தெய்வம்னு ஒரு பேரை வச்சுட்டு தேடுனா எதை தெய்வம்னு சொல்றது? ஆகையினால அவர் ஒரு யுக்தியை கையாண்டார்கள் நம்முடைய அத்வைதத்துல. இயற்கையில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம், முழுமையா பார்த்துருவோம், அலசி அலசி பார்ப்போம், பகுத்து பகுத்து பார்ப்போம், என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். விஞ்ஞானி என்ன செய்துட்டு இருக்கிறான்? சயின்டிஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கறான்.
எந்த பொருளை கொடுத்தாலும் இது எதுவால் ஆனது. விஞ்ஞானியோட வேலை என்ன? பகுத்து பார்ப்பது. பார்த்தா ஒரு காலகட்டத்தில் அணு வரைக்கும் போயிட்டான். சொன்னா பொருள்கள் பல பல வடிவில் இருந்தாலும் எல்லாமே அணுக்களுடைய கூட்டுன்னு சொல்லி ஒரு உண்மையை சொன்னான். அப்புறம் கொஞ்ச காலம் போன பிறகு இந்த அணு எதுவாலானது அவனை பாருங்க பழையபடி நுணுகி போறான். அப்புறம் அதை ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தான். அணுக்கள் எலக்ட்ரானாலும் புரோட்டானாலும் நியூட்ரானாலும் ஆனப்பட்ட ஒரு கூட்டு சொன்னானா இல்லையா? இப்போ எலக்ட்ரான் எதுவாலானது. அப்ப விஞ்ஞானி கூட என்ன அணுகி போறான், ஒவ்வொரு பொருளுடைய மூலம் என்ன? அணு மூலம். அணுவின் மூலம் என்ன? எலக்ட்ரான். எலக்ட்ரானின் மூலம் என்ன? தேடுறான். அப்ப விஞ்ஞானி கூட மூலத்தை தேடுறான். இது எதுவால் ஆனது? ஏதாவது ஒரு பொருளை கையில வச்சுட்டு இந்த கல் எதுவால் ஆனது, இந்த பழம் எதுவால் ஆனது, இதனுடைய மூலம் என்னன்னு விஞ்ஞானி தேடுறான். ஆனா எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு விஞ்ஞானிகள் இந்த உண்மையை கண்டுபிடிச்சாங்க. சாமிஜி அதே மெத்தட்ல தான் எது தெய்வம் என்று தேட வேண்டாம், அது நம்பிக்கையின் அடிப்படையிலையும் அவநம்பிக்கையின் அடிப்படையிலையும் எழுப்பப்பட்ட அஸ்திவாரம் இல்லாத கட்டிடம், அதை விட்டுட்டு இயற்கையில் என்ன இருக்கிறது, எது மூலம் அப்படின்னு தேடி பார்ப்போம், கிடைக்கத வச்சுக்கோ அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு? தேடினார். இயற்கையில என்ன இருக்குதுன்னு பார்க்கிறார். நமக்கெல்லாம் அதுதான் பிரம்ம ஞானம் என்ற விளக்கத்துல வச்சிருக்காங்க. இப்ப என்ன இருக்குதுன்னு பாருங்களேன், நாம பார்ப்போம். நாமெல்லாம் இருக்கிறோம், இயற்கை தானே. இந்த கட்டிடம் இருக்கு, கொஞ்சம் வெளியில போனா மரங்கள் இருக்கு, இப்படியே கொஞ்சம் தூரம் போனா அந்த பக்கம் கடல் இருக்கு, கொஞ்சம் மேல போய் பார்த்தோம்னா முழு பூமி. என்ன பஞ்சபூதத்துல பார்த்தோமா இல்லையா? பஞ்சபூதத்துல பூமியை பார்த்தோம், காற்று மண்டலத்தை பார்த்தோம், இன்னும் விரிஞ்சு நட்சத்திரங்களை பார்த்தோம், நட்சத்திரங்களுக்கு இடையில விண் சுழல்வதை பார்த்தோம், காந்தம் உருவாகி நிரம்பி இருப்பதை பார்த்தோம், அதுக்கு மேல விரிஞ்சு சுத்த வெளியே பார்த்தோம். இதை தவிர வேற என்னவாது இருக்குதா? என்னெல்லாம் பார்த்தீங்க? காலையில பஞ்சபூதங்களை பார்த்தீங்க, பஞ்சபூதங்களான உடலை பார்த்தோம், அதுக்கு மேல சூரிய குடும்பத்தை பார்த்தோம், பிரபஞ்சத்தை பார்த்தோம், பிரபஞ்சத்திற்கு உள்ளாக நீக்க வர நிறைந்திருக்கிற வான்காந்தத்தை பார்த்தோம், பிரபஞ்சத்திற்கு அப்பால் இருக்கிற எல்லையற்ற சுத்த வெளியே பார்த்தோம். பார்த்தோம் சொன்னா பாவனோட விரிச்சு விரிச்சு பார்த்தோம். இதை தவிர என்ன இருக்கு இந்த இயற்கையில? யாராவது சொல்ல முடியும்? இதை தவிர என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை தானே, இவ்வளவுதான் இருக்கு. எல்லாம் பார்த்தாச்சு. எங்கேயாவது முருகன் இருக்கானா? ஐ எம் நாட் ஜோக்கிங். எங்கேயாவது பிள்ளையார் இருக்குதா? அல்லது ஞானிகள் எதை தெய்வம் என்றார்கள்? இதுதான் இயற்கை, இதுதான் இயற்கை, இதுதான் இருக்கு, இதை எதை தெய்வம் என்றார்கள்? சாமிஜி அடுத்தது அழகா சொன்னார். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முறை ஆலியார்ல பேசும்போது ஐயா சொன்னாங்க, ஈவேரா பெரியார் அவர்கள் எது தெய்வம் இல்லை என்று சொல்லி வந்தார்கள், நான் எது தெய்வம் என்று சொல்லி வருகிறேன். அவர் பாதி சொன்னாரு, நான் மீதி பாதியா முடிச்சேன். அவர் எதெல்லாம் தெய்வம் இல்லை என்று சொன்னார் அதெல்லாம் சரிதான், ஆனா எது தெய்வம்னு அவர் சொல்ல விட்டுட்டார், நான் சொல்லி அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு சொன்னார். எப்படி சொல்றாரு? ஞானிகள் அதான் சொன்னாங்க. இயற்கையெல்லாம் விரிச்சு பார்த்துட்டு இதுல எது தெய்வம் என்றால், அல்லது எதற்கு தெய்வம் என்று பெயர் இடலாம் என்று சொன்னால், எது அனைத்து தோற்றத்திற்கும் மூலமோ, எது காரண கர்த்தாவோ அது தெய்வம் என்று சொல்லலாம். எது அனைத்து தோற்றங்களிலும் சர்வ வல்லமை உடையதாக இருக்கிறதோ அதே தெய்வம் என்று சொல்லலாம். எது எங்கும் எல்லாமாகவும் வியாபித்திருக்கிறதோ அதே தெய்வம் என்று சொல்லலாம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க God is almighty. கேள்விப்பட்டீங்களா? almighty, omnipotent, omnipresence. எது சர்வ வல்லமை உடையதோ, எது எல்லாமாகவும் இருக்கிறதோ, எது எங்கும் வியாபித்திருக்கிறதோ, எது மூல வஸ்துவோ அதே தெய்வம் என்று சொல்லலாம். சொல்லலாம். அப்படி அப்படின்னா இப்ப இயற்கையை நம்ம பார்த்தாச்சு. பார்த்ததுல எது மூலம்? சுத்தவெளி தானே, அது மூலம். சுத்தவெளியினுடைய சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால்தானே விண் தோன்றிட்டு, விண் தோன்றி விண்ணுடைய திணிவு தானே பஞ்சபூதம். இப்படி எல்லாம் நீங்க சிந்திச்சு பார்த்தால் இல்ல எது சர்வ வல்லமை உடையது, எது எல்லாமாக வெளிப்பட்டிருக்கிறது, எது மூலம்? சுத்தவெளி தானே. ஆக அந்த சுத்தவெளி தான் தெய்வம். ஜீசஸ் கிரைஸ்ட் அங்க சொன்னாங்க, கிறிஸ்துவ மதத்துல அதற்கு கர்த்தான்னு பேர் வச்சாங்க. கர்த்தானா என்ன?
த காஸ் அனைத்து தோற்றத்திற்கும் காரணம், காரண கர்த்தா, அழகா பேர் வச்சாங்க. சுத்தவெளிக்கு என்ன பேரு? கர்த்தா, தெய்வத்திற்கு கர்த்தா. நபிகள் அல்லாஹ், அல்லாஹ் என்று சொன்னால் நிகரற்றவன் என்று அரபுல பொருள். சுத்தவெளிக்கு நிகர் எதுவாவது உண்டா? இல்ல. வள்ளுவன் கூட சொல்றான் என்ன, தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு. சுத்தவெளிக்கு ஓமை காட்ட முடியாது. ஓமை எதற்கு காட்ட முடியும்? எல்லைக்கு உட்பட்ட பொருளுக்கு ஓமை காட்ட முடியும். சுத்தவெளி எல்லைக்கு உட்படாத ஒன்று. ஆகவே சுத்தவெளிக்கு ஓமை காட்ட முடியாது. ஆகவே வள்ளுவன் சொன்னா, இறைவனை தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அப்போ நபிகள் சொன்னார், நான் தெய்வத்தை கண்டேன். அல்லாஹ், அல்லாஹ் என்ன? ஒப்பு ஓமை அற்றவன். சரிதானே? கர்த்தாவும் சரிதான், அல்லாவும் சரிதான். இவன் சிவம் என்றார். சிவம்னா என்னன்னா அசைவற்றது, நிர்ச்சலனம். சுத்தவெளி எப்படி இருக்கு? அசையாம இருக்கு. சக்தி இருக்கு, இன்ஹரண்ட் எனர்ஜி, ஸ்டாட்டிக் எனர்ஜி, அசைவற்று இருக்கிறது. சிவம். சுத்தவெளி எப்படி இருக்கு? சிவம். இவன் சிவம். அவரு புத்தன் சூனியான். தெய்வம் அந்த சுத்தவெளிக்கு என்ன பேரு? சூனியா. சூனியான்னா ஸ்டேட் ஆஃப் நத்திங்னஸ், பொருள்தன்மை அற்றது. சூன்யம் என்றால் பொருள்தன்மை அற்றது. இப்போ அல்லாஹ்னு பேர் வச்சாலும், கர்த்தான்னு பேர் வைத்து விழித்தாலும், சிவம் என்றாலும், சூன்யம் என்றாலும், பேர்கள் பல பலவாக இருந்தாலும் ஒரே பொருளை தானே சுட்டி காட்டுறாங்க. உண்டா இல்லையா? இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல ஒரு உறுதி வரணும். எது தெய்வங்கிறதுல உறுதி வரணும். இப்ப நாம எப்படி தெய்வத்தை பார்த்தோம்? ஆய்வு. இயற்கையை பகுத்து 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 விஞ்ஞானி பகுத்து பார்ப்பது போல நாம பகுத்து பார்க்கிறோம். என்னென்ன இருக்கு, என்ன இருக்கு, என்ன இருக்கு. கடைசியில பார்க்கிறோம் சுத்த வெளிதான் மூலமா இருக்கு. ஆகவே அதைத்தான் தெய்வம் என்று முன்னோர்கள் கண்டார்கள். அழகாட்டு தாய்மானவருடைய ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் உண்டு. சின்ன வயசுல ஸ்கூல்ல வச்சிருப்பாங்க. என்ன பாடல்? வானாகி மண்ணாகில அங்கிங்கு எனாதபடி, அங்கு இங்கு எனாதபடி. இப்ப நம்ம சொல்றோம் பிள்ளையார்பட்டி பிள்ளையார் இருக்காரு, ரொம்ப சக்தி சொல்றோமா இல்லையா? ஏன் நார்வில் இருக்க பிள்ளையாருக்கு சக்தி இல்லையா? மனித மனம் எப்படி சொல்லுது? அதுக்கு ஆற்றல். முருகன் இல்ல அறுபடை வீடு. அல்ல திருச்செந்தூர் முருகனுக்கு வல்லமையா, பழனி முருகனுக்கு வல்லமையா? பழனிக்காரன் பழனி முருகன்பா, திருச்செந்தூர்காரன் திருச்செந்தூர் முருகன்பா. தாய்மானவர் அழகா சொல்றாரு, அங்கு இங்கு எனாதபடி. தெய்வம் எங்க இருக்கு? திருச்செந்தூர்ல பழனியில இருக்க என்னாதபடி, அங்கு இங்கு எனாதபடி, எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி உயிருக்கு உயிராய் தலைத்தது. எது எது உயிரா தலைச்சிருக்கு? விண்ணா தலைச்சிருக்கு? சுத்தவெளி. சுத்தவெளி அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தி முழுமையாகி உயிருக்கு உயிராய். எத்தனை விண்துகள்? ஷனத்துக்கு ஷனம் தன்னிற்கு சூழ்ந்தவட்டு மாற்றலினால் ஷனத்துக்கு ஷனம் கோடிக்கணக்கான விண்துகள் உயிருக்கு உயிராய் தலைத்தது. தன் அருள்வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்தது. எது? அகிலாண்ட கோடினா என்ன? பிரபஞ்சம். பிரபஞ்சத்தை தங்கும்படிக்கு. பிரபஞ்சம் செதறல, பூமி சூரிய மண்டலத்தை விட்டு விலகி ஓடல. ஒவ்வொரு கோள்களும் அதனதன் இடத்தில் அதனதன் பாதையில் சுழண்டு கொண்டும் ஓடிக்கொண்டும் தங்கு தடையின்றி போய்கொண்டும் இருக்குதே, அதை தங்கும்படிக்கு இச்சை வைத்தது. எது? பிரபஞ்சத்தை எது காத்துட்டு இருக்குது? சுத்தவெளி சூழ்ந்து அழுத்தி சூரியனையும் சந்திரனையும் மோத விடாம, பூமியை விட்டு சந்திரன் விலகி போகாம அதன் இடத்தில் உட்கார வைத்துக் கொண்டிருப்பது அந்த சூழ்ந்தழுத்து மாற்றம். இன்னைக்கு சாமிஜி விஞ்ஞான ரீதியான வாக்கியத்தை அந்த பாடல்ல பயன்படுத்துறார். தன்னிருக்க சூழ்ந்தழுத்து மாற்றல். ஒரு பிசிக்ஸ் மாதிரி இல்லையா? ஆனா அதை பக்தியில சொல்லும் போது, தத்துவமா சொல்லும் போது அரவணைப்பு. கோழி தன் குஞ்சுகளை அப்படியே ரெண்டு சிறகுலையும் அரவணைச்சுக்குது. எதுக்கு? பருந்தில இருந்து காப்பாற்றுவதற்கு. தாய் தன் குழந்தைய நெஞ்சோடு அரவணைக்கிறார். அந்த குழந்தை அழகா தூங்குது. அம்மானுடைய ஹார்ட் பீட் இருக்குல்ல, அது கேட்டுட்டு தூங்குது. அரவணைப்பு, சூழ்ந்து அழுத்தி ஆட்டம். தாய் தன் குழந்தை எப்படி அழுத்துறா? தன் இரண்டு கைகளாலும் சூழ்ந்து அழுத்துறா. சாமிஜி அதுக்கு சூழ்ந்து அழுத்து மாற்றல், அரவணைப்பு. சுத்தவெளி பிரபஞ்சத்தை அப்படியே சூழ்ந்து அழுத்தி அரவணைத்துக் கொள்றது மட்டுமா?
அந்த சூழ்ந்தழுத்து மாற்றல், அந்த அரவணைப்பு பிரபஞ்சத்திற்குள்ளாக ஊடுருவி ஊடுருவி ஒவ்வொரு கோள்களையும் சூழ்ந்தழுத்தி, ஒவ்வொரு அணுவையும் சூழ்ந்தழுத்தி, ஒவ்வொரு மனித உடலையும் சூழ்ந்தழுத்தி நமக்குள்ள ஒரு இதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. கீப் ஹார்மனி. எப்படி?